வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வார ராசி பலன். அதாவது 8ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரை உள்ள ஒரு வாரத்துக்கான ராசி பலன் பார்க்க போகிறோம். அதாவது விருச்சிகம் ராசிக்கு. விருச்சிகம் ராசியில் பார்த்தீங்கன்னா, விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம் நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம் உள்ளடங்கியது இந்த விருச்சிக ராசிக்காரர்கள். இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் ஒரு மறைமுகமான மாற்றங்கள் எல்லாம் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏதோ ஒரு யோசனை செஞ்சுன்னே இருப்பாங்க. அதில் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். தைரியமாக செயல்படக்கூடிய வாரம் தான் இந்த வாரம். பார்த்திங்கன்னா, அமைதியாக யோசனை பண்ணி ஒரு திடீர்னு ஒரு ஒரு முடிவு எடுத்து அதை செயல்படுத்தினாங்கன்னா ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி இந்த வாரம் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சந்தேகமாக இது பண்ணலாமா வேணாமான்னா அது கொஞ்சம் இவங்களுக்கு வந்து முன்னேற்றத்தை தடை கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு வந்துடும். டக்கால்னு யோசிச்சிங்கன்னா டக்குன்னு முடிவெடுத்து ஒரு முடிவு செய்யுங்க, செயல்படுத்துங்க. அது வந்து ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வாரம். வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்கள் செயல் வந்து அமைதியாக இருந்தாலும் அதை நல்லபடியாக கவனித்து உங்களை ஒரு முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கான டெவலப்மெண்ட் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ரிசர்ச்சில் இருக்கிறவங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கக்கூடிய வாரம் தான் இந்த வாரம் பொறுத்தவரையில். சில பேருக்கு இதில் ட்ரான்ஸ்ஃபர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு வாரம் இந்த வாரம் பொறுத்தவரையில். இது உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கக்கூடிய வாரமாக தான் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் பொறுத்தவரையில் உங்களோட சக ஊழியர்களில் வந்து நீங்கள் சந்தேகத்தோடு பார்க்காதீங்க. அது வந்து உங்களுக்கான ஒரு நிலைத்தன்மையை வந்து அது இழக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துரும். வருமானம் பொறுத்தவரையில் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் பண வரவு நிலையாக இருக்கும். இன்சூரன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து, டாக்ஸில் இருந்தோ இல்லை உங்களோட கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேருந்து பேச்சுவார்த்தைகள் எல்லாம் அதிகமாக வரும். பணமும் நல்லபடியான ஒரு பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. எதிர்பாராத செலவுகள் திடீர்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் நீங்கள் அதை பேலன்ஸ் பண்ணிடுவீங்க. எந்த ஒரு கவலையும் இருக்க தேவையில்லை. ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, மறைமுகமான இன்கம் உங்களுக்கு, அதாவது கமிஷன்லேருந்தோ இல்லை பழைய பாக்கி ஏதாவது வசூல் வர வேண்டி இருந்ததுன்னா அதுலேருந்தும் உங்களுக்கு வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. பண விஷயத்தில் யாரையாவது நம்பி டக்குன்னு ஒரு முடிவு எடுத்துடாதீங்க. அது வந்து தவிர்த்துக்கோங்க. அது ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உணர்ச்சிகளை வந்து ரொம்ப டென்ஷன் காமிக்காதீங்க. அது உங்களுக்கு மனசில் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பாக அமைடும். அமைதியாக பேச்சுவார்த்தை மூலயமா நீங்கள் பேசிக்கோங்க. அது தீர்த்துக்கிட்டிங்கன்னா சொந்தங்கள்கிட்ட, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிட்ட அது ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும். சந்தேகத்தோட பேசாமல் இருந்துக்கோங்க. அந்த சந்தேக பார்வையை கொஞ்சம் தவிர்த்திங்கனால ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி உங்களுக்கு இந்த வாரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனசில் வந்து ஒரு யோசனையாக இது நம்ம செய்யலாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தை மட்டும் தவிர்த்துக்கோங்க. இது ஏதாவது நீங்கள் நல்லா யோசனை பண்ணி முடிவு எடுத்துட்டீங்க, அதுக்கான ஒரு கூலிங் பீரியட் வச்சு டக்குன்னு வேலை செய்யணும்னு நினச்சிங்கன்னா செஞ்சுருங்க. அது வந்து ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். இது நீங்கள் வந்து ஒரு நல்ல வளர்ச்சிக்கான வாரம் தான் இந்த வாரம் பொறுத்தவரையில். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் கொஞ்சம் அதிர்ஷ்டமான நாட்களாக இருக்குது. எந்த ஒரு முக்கிய முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் இந்த 2 நாட்களில் எடுங்க. அது ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரகசியமான ஏதாவது ஒரு வேலைகள் செஞ்சு முடிக்கணும் அப்படின்னா இந்த 2 நாள் பயன்படுத்திக்கோங்க. பணவரவும் ஒரு நல்ல பலன் கொடுக்கக்கூடிய வாரம் தான் இந்த வாரம் பொறுத்தவரையில். செவ்வாய்க்கிழமை வந்து முருகர் வழிபாடு செய்யுங்க. அது ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். மன அழுத்தத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அது வந்து உங்களுக்கு வரக்கூடிய சின்ன சின்ன தடைகளை நீக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி தரும். மொத்தமாக விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்தவரையில் வெளியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமைதியாக இருக்கிற மாதிரியா தெரியும். உள்ளே வந்து நிறைய உங்கள் மனசுக்குள்ளார 2 குழப்பம், இது பண்ணிடலாம் அது பண்ணிடலான்ற ஒரு ஃப்ளெக்சிபிள் ஒரு விஷயம் வந்துக்கிட்டே இருக்கும். அதை வந்து நீங்கள் நிதானமாக யோசனை பண்ணி நல்லபடியாக முயற்சி செஞ்சு அதை முடிவிச்சிங்கன்னா, அது செயல்படுத்துனீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி இந்த வாரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும். இதுதான் நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். சரியாக இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது இது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும். ரொம்ப நன்றி. வணக்கம்.